சின்ன மருமகளை அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தன்னோட குழந்தைகளை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் உத்தரவிட்டதுனால வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நாளும் ஆக போகுது. நாட்கள் ஆக ஆக தன்னோட குழந்தைகள் 2 பேருமே ஏன் நம்ம ஒன்றா இருக்க முடியல, அம்மா அப்பா ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு யோசனை வரப்போகுது. இதனால் தமிழ்ச்செல்வி கிட்ட பையனான அழகர் என்ன செய்ய போகிறான்னா, அம்மா நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்களே, ஏம்மா நீங்கள் அப்பாவோட சேர்ந்து இருக்கலாமே, நானும் தங்கச்சி பாப்பாவும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது, நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்மா, நீங்கள் ஏம்மா ஒன்றா இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட பையனுக்கு ஒரு பக்கம் கேட்க, இந்த பக்கம் என்னன்னா சேதுபதி வைத்திருக்கிற அந்த மகள் அதிக பாசம் வச்சிருக்கிறது அந்த மீனாட்சின்ற குழந்தை மேலே தான் சேது அதிக பாசம் வச்சிருக்கனால அந்த குழந்தை போய் சேதுக்கிட்ட, அப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்களும் அம்மாவும் ஒன்றா சேர்ந்துருந்தா நானும் அண்ணனும் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாமே, ஏன்பா இப்படி வாரத்துக்கு ஒரு முறை நான் ஒரு பக்கமும் அண்ணன் ஒரு பக்கமும் போயிட்டு வர்றது நல்லாவா இருக்குது, எங்களுக்காக நீங்கள் 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் குழந்தையும் தன்னோட அப்பாவான சேதுபதிகிட்ட கேட்க போது, இனி அடுத்த தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் தன்னோட குழந்தைகளுக்காக ஒன்றா இருக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. சரி, இந்த மாதிரி ஒன்று சேர்ந்தாங்கன்னா இங்கே ஐஸ்வர்யா எப்படி வீட்டை விட்டு வெளியே போவாங்க? தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்றா சேர்ந்து தன்னோட குழந்தைகளுக்காக இருக்கலாம்னு முடிவு பண்ணும்போது தான் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்கலை, சேது தாலி கட்டலை அப்படின்ற உண்மை வெளிவரப்போகுது. அதுவும் யாரை வச்சுனா தன்னோட குழந்தைகள் மூலமாகவே தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது, அவளை கல்யாணமும் பண்ணலை, தாலி கட்டினதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளிப்படையாக சொல்ல போகிறாரு சேது. இந்த இடத்துல ஐஸ்வர்யா உடஞ்சி போக போகிறாங்க. அப்படி எண்ணி மனமாற்றம் அடைஞ்சு எப்படியாவது ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு கிளம்புவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட 2 குழந்தையும் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்திருந்தாங்க. இந்த இடத்துல தான் பஞ்சாயத்து மூலமாக தமிழ்ச்செல்வி போனாலும் அந்த இடத்துல பெண் குழந்தை தமிழ்ச்செல்விட்டையும் ஆண் குழந்தை தகப்பன் கிட்டையும் இருக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணதுனால வேறு வழியே இல்லாமல் தமிழ்ச்செல்வி அமைதியாக இருக்காங்க. இந்த இடத்துல தன்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தன்னோட குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க நினைக்கிறது என்னென்னா, சேது ஏற்கனவே தன்னோட அம்மா ஞாபகமாக பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சேது சொன்ன மாதிரியே அவருக்கு பிடிச்ச பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த இடத்துல தன்னோட அம்மாவே பிறந்த மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணார். அதனால அத்தை பேரவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மறைமுகமாக முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காரணமாக வச்சு இன்றைக்கி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தும் போது எல்லாரும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பேரை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை அந்த பேரெல்லாம் சீட்டில் குலுக்கல் முறையில் எடுக்கலாம், அதில் குழந்தை எந்த பேர் எடுக்குதோ அந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த குலுக்கல் சீட்லேயும் பேரை மாற்றி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. என்ன பேருனா தன்னோட அத்தை பேரான மீனாட்சி பேரவே அந்த 5 சீட்டையுமே எழுதி போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல தான் குழந்தையும் அந்த சீட்டை எடுத்ததுமே என்னென்னு பார்த்தா மீனாட்சின்னு பேர் இருக்காதா அப்போ தான் பார்த்துறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடி தமிழ்ச்செல்வி, இப்போ உன்னோட அத்தை பேரவே வச்சிருக்கியே, அதாவது என் மருமக பேரவே உன்னோட குழந்தைக்கு வச்சிருக்கியே, இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல எதுவுமே பதில் சொல்லாமல் தமிழ்ச்செல்வி இருக்காங்க. அப்போது இருந்தாலும் பரவாயில்லடி, உண்மையாக சொல்லப்போனால் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், என் மருமக பேர் என்னோட பேத்திக்கு வச்சுருக்க, இந்த மனசு இருந்தால் போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கவனிக்காத மாதிரியே கண்டுக்காத மாதிரியே நம்ம தமிழ்ச்செல்வி உள்ளே போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த சீட்டில் என்னென்ன பேர் எழுதியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அத்தனை சீட்லேயும் அவங்க எழுதி வச்சுருக்க பேர் ஒரே பேர் தான், மீனாட்சின்னு. இதை கண்டுபிடிச்சி தன்னோட தமிழ்ச்செல்வியோட அம்மா கிட்டேயும் காமிக்கிறாங்க. இங்கே பாருடி, இவ என்ன செஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஒரே பேரை தான் எல்லா சீட்லையும் எழுதி வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும், நில்லடி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி எழுதி வச்சுருக்க, எல்லா சீட்லேயும் மீனாட்சின்ற பேரை தான் எழுதி வச்சுருக்க, இந்த பேர் தான் வைக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன இத்தனை பேர்கிட்டையும் பேர் கேட்டியே, எழுதுகிற மாதிரி எழுதுனியே அப்படின்னு சொல்லும்போது தான் அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம்மா,
நான் வந்து மீனாட்சின்ற பேர் எங்கள் அத்தை பேரை வைக்கணுன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அத்தையே என் கனவுலேயே வந்து சொல்லியிருக்காங்க, நான் தான் உனக்கு குழந்தையா வந்து பிறப்பேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏன் அத்தை பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டதுமே அப்பத்தாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கா தமிழ்ச்செல்வி. என்னதான் அவளுக்கு கோபம் இருந்தாலும் அவள் மனசில் பாசம் இருக்குன்னு அப்பப்போ நிரூபிக்கிறா. இங்கே பாருடி வசந்தி, பார்த்துக்கோ உன் மகளை. என்னதான் இருந்தாலும் அவள் எப்படி இருந்தாலும் புகுந்த விட்டை விட்டு கொடுக்க மாட்டா. ஏதோ ஒரு கோவத்தில் தான் இருக்கா. இந்த கோவம் சரியாக போகும். குழந்தைகள் வளர வளர அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கம் சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு சரியான அறையும் விழுகுது. இதெல்லாம் எதுக்காகனா தான் பண்ண தப்புக்காக தான் அப்படின்னு ஐஸ்வர்யா இன்னுமே உணராமல் இருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, சேது நான் குளிக்க போகிறேன், கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்ல, இங்கே அசால்ட்டாக ஐஸ்வர்யா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிச்சா நம்ம சேது கத்தி கத்தி பார்த்தும் கேட்கலையே, நம்ம குழந்தை இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கான், இவ பார்க்காம இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவம் வந்து பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு சேது. இந்த அறை இவளுக்கு தேவை தான் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. சேது தன்னோட குழந்தையான மூத்த பையனான ஆண் குழந்தைக்கு பேர் வைக்க தன்னோட அப்பாட்ட சொல்லியிருந்தாரு. தன்னோட அப்பா இனப்பேர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு யோசனையிலே காத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியே சேதுவோட அப்பா ராஜாங்கம் செலக்ட் பண்ண பேர் மதுரைக்கு பேர் போனவர் தான் அழகர் மற்றும் மீனாட்சி. இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சின்றனால அழகர் சொல்லி அழகர் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தன்னோட பேரனுக்கு பேர் வைக்க இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தன்னோட பெண் குழந்தை வந்துடுவா, அவளுக்கும் பேர் வைக்கணும் அப்படின்னு சேது சொல்ல, அப்போ மலை சொல்கிறாங்க, இல்லை மாமா, அங்கே பாப்பாவுக்கு ஏற்கனவே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கும் நடக்குதான் அப்படின்னு சொல்ல, ஏன் அவங்க பேர் வச்சா அந்த பேர்லாம் என்னால் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. என்ன சின்னம்மா, கரெக்டு தானே, நான் வைக்கிற பேர் தான் நம்ம கூப்பிடணும், அவங்க வைக்கிற பேர்லாம் இந்த வீட்டில் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சேது சொல்கிறாரு. இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னா, நாளைக்கு அந்த பெண் குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு என்ன பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அப்போ மலை சொல்ல போகிறாங்க, பாப்பாவுக்கு மீனாட்சின்ற பேர் தான் மாமா வச்சுருக்காங்கன்னு சொல்லவுமே நம்ம சேதுவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக போகுது. ஏன்னா தமிழ்ச்செல்வி தன்னோட அம்மாவை மறக்காமல் தன்னோட அம்மா பேரவே வச்சுருக்காளே, அப்போ அவள் மனசில் எவ்வளோ தூரத்துக்கு தன் அம்மா மேலே பாசம் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது. இருந்தாலும் அவன் மேலே கோவத்தை தான் காமிக்க போகிறாரு. ஏன்னா அவர் தன்னோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனவ அப்படின்ற கோவத்தில் இன்னமும் இருக்க போகிறாரு. இருந்தாலும் தன்னோட மகளை பார்த்ததுமே அந்த கோவமும் மறைய போகுது. இந்த வாயால் சேது நான் அந்த பிள்ளைக்கு தனியாக பேர் வைப்பேன், அவங்க வச்ச பேரை வைக்க மாட்டேன், கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சேது தன்னோட அம்மா பேரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பேரை ஆசையாவே கூப்பிட்டு வச்சு தன்னோட அம்மாவான அந்த பெண் குழந்தையை ரசிக்க போகிறாரு. இந்த பெண் குழந்தையால் இனி நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேருவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. அடுத்ததாக சேது நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்டேயும் தன்னோட சித்திக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது என்னென்னலாம் குழந்தைக்கு வாங்கணும்னு சொல்லுங்கள் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, அப்போது இப்போ ஆம்பளை பையனும் இருக்கிறனால எல்லாமே நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பையனுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, நாளைக்கு என் பொண்ணு வரப்போகிறா, அதாவது எங்கள் அம்மாவே வரப்போகிறாங்க, அப்படி இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதனால் என்னென்ன வாங்கணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் சேதுவோட அண்ணனும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா சேது, உன் மகன் மூத்த வாரிசு, அவனுக்கு நீ பார்த்து பார்த்து எல்லாம் செய்யணும், நீ செய்கிறதெல்லாம் சின்னம்மாவும் அடுத்ததாக மலரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க, இப்போது உன் மகளுக்கு நுண்ணையும் ஓடுறியே, இது ஓர வஞ்சகம் இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு சேது சொல்கிறாரு, இல்லைம்னே நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் என் பையனுக்கு செய்ய வேண்டியதா அந்த நேரம் நான் செய்ய முடியலை, இப்போ தான் எனக்கு பதில் வந்து மலரும் நம்ம சின்னம்மாவும் செஞ்சிட்டாங்களே, அடுத்ததாக என்னோட மகளுக்கு தானே நான் செய்யணும், எங்கள் அம்மாவே வீட்டுக்கு வர மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது தடபுடலாக என் மகளை வரவேற்கணும், அவ்வளோ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, சரிடா சேது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேதுவோ அந்த பெண் குழந்தைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து மலையாக இறக்க வைக்க போகிறாரு. இதை பார்த்ததுமே இங்கே ஐஸ்வர்யாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போக போகிறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரியும் சித்துவையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாவது ஒரு குழந்தையை அனுப்பிடலாம் பார்த்தா இப்போ 1க்கு 2 வருதே அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எப்படியாவது இந்த குழந்தைய வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இனி நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு
தலையில் கை வச்ச மாதிரியே ஈஸ்வரியும் சித்துவும் உட்கார போகிறாங்க. சேது எப்படி வீட்டுக்கு தன்னோட அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக காத்துட்டு இருக்க மாதிரி தன்னோட பையன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் வாரத்தில் 2 நாள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் மாறி மாறி தன்னோட அம்மா அப்பா கிட்ட இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி நாள் கணக்காக போகுது. அப்படி நடக்கும்போது தான் 5 வயசாக போகுது குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளும் தான் ஒரு பக்கமும் தன்னோட தங்கை ஒரு பக்கமும் இருக்கிறத தாங்க முடியாத அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி இருந்தாவது அம்மா அப்பாவை ஒன்று சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எப்படி ஒன்று சேர்க்க போகிறாங்க தன்னோட அம்மா அப்பாவை அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.